ஒடிசாவில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்து ஓராண்டு நிறைவு பெற்றதை முன்னிட்டு நடந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, ஜூன் 20 என்பது சிறப்பான நாள். இங்கு பாஜக தலைமையிலான ஆட்சி அமைந்து ஓராண்டு நிறைவு பெறுகிறது. இன்று நடப்பது சிறந்த நிர்வாகம் மற்றும் பொது சேவைக்கு அர்ப்பணிக்கப்பட்டதற்கான கொண்டாட்டம். கடவுள் ஜெகநாதரின் மண்ணுக்கு வர வேண்டும் என்பதற்காக அமெரிக்க அதிபர் டிரம்பின் அழைப்பையும் நிராகரித்துள்ளேன் என்று தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய நாடுகளில் உள்ள 5000 சமூக ஊடக கணக்குகள் மூலம் அசாம் மாநில காங்கிரஸ் ஊக்குவிக்கப்படுவதாக அம்மாநில முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா குற்றம் சாட்டியுள்ளார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே இடைக்கால் என்ற இடத்தில் 87 பயணிகளுடன் சென்ற அரசு பஸ்ஸின் பின்புற ஆக்சில் உடைந்த நிலையில் சக்கரங்கள் தனித்தனியாக கழன்று ஓடின. பயணிகள் காயங்களுடன் உயிர் தப்பினர். முதல்வர் மருந்தகங்களில் மாவு விற்கப்படும் நிலையில் இதற்கு பேசாமல் முதல்வர் மாவகம் என்ற பெயர் வைத்திருக்கலாம் என பாஜகவின் மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். திண்டுக்கல்லில் இந்து முன்னணி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு இடையே தாடிக்கொம்பு மற்றும் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பு உண்டானது. இதில் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் தலையில் காயம் ஏற்பட்டது. இது தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். சென்னையை சேர்ந்த ரேவதி என்பவர் சென்னை ஹைகோர்ட்டில் தாக்கல் செய்த மனுவில் பாஸ்போர்ட் கோரி மண்டல அலுவலகத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் விண்ணப்பம் செய்ததாகவும் நடவடிக்கை எடுக்காதது குறித்து விசாரித்த போது கணவர் கையெழுத்து பெற்றால் மட்டுமே நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரி தெரிவித்ததாகவும், கணவருடன் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக விவாகரத்து வழக்கு நடப்பதால் கணவர் கையெழுத்தை வலியுறுத்தாமல் பாஸ்போர்ட் வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும் தெரிவித்து மனு செய்திருந்தார். இந்நிலையில் பாஸ்போர்ட் பெறுவதற்கு கணவரின் கையெழுத்தோ அனுமதியோ பெண்கள் பெற தேவையில்லை என சென்னை ஹைகோர்ட் தெரிவித்துள்ளது. மதிமுக முதன்மை செயலர் துரை வைகோவிற்கு மத்திய இணை அமைச்சர் பதவி வழங்க பாஜக தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளதாகவும், திமுக கூட்டணியில் இருந்து விலகி தேசிய ஜனநாயக கூட்டணியில் மதிமுக சேரும் எனவும் ரகசிய தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் இஸ்ரேல் நாடுகளின் போர் மேலும் தீவிரமடைந்து வருகிறது. இந்த மோதலால் ஈரானில் உள்ள பல நகரங்களில் உள்ள இந்திய மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இந்திய மாணவர்கள் 1000 பேர் வெளியேறுவதற்காக சிறப்பு நிகழ்வான வான்வெளியை ஈரான் அரசு திறந்துள்ளது. இஸ்ரேலை அழிப்பது என ஈரான் ஆட்சியாளர்கள் உறுதி பூண்டுள்ளனர் என இந்தியாவிற்கான இஸ்ரேல் தூதர் ரூவன் அசார் கூறியுள்ளார். உக்ரைனுக்கு எதிரான போரில் சேதமடைந்துள்ள ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதியை மீண்டும் கட்டமைக்க பொறியாளர்கள் மற்றும் ராணுவ ஊழியர்கள் என 6000 பேரை அனுப்ப வடகொரியா முடிவு செய்துள்ளது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.